மிஸ்ஸஸ் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. பிறக்கும் போதே குழந்தைக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குன்னு சொல்ல பையனோட அம்மா வீடு ஃபுல்லா பிளாஸ்டிக் மூலமா ஸ்டெரிலைஸ் பண்ணி குழந்தைய ரொம்ப பாதுகாப்பா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன கிருவி கூட அவனை நெருங்கிடக்கூடாது அப்படிங்கறக்காக. அவனும் படிப்படியா வளர்ந்து ஒரு 18 வயசு ரீச் பண்ணிடுறான். ஒரு அடல்ட் ஏஜ் வந்துருது. அப்பவும் இந்த வீடு தான் உலகம்னு சொல்லி அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதோட எதிர் வீட்டுல ஒரு பொண்ணு இவனை பார்த்து சைட் அடிக்க 2 பேத்துக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் திடீர்னு அவ எனக்கு இன்னும் 3 நாள் மேரேஜ்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறா. பத்தாவதுக்கு கூடவே ஐ லவ் யூ சொல்லி ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறா. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நம்மளும் பூஸ்ட் ஆகி ஒரு பபிள் சூட் ரெடி பண்ணி வீட்டை விட்டு வெளியே போறான். எப்படியாவது டார்லிங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பல போராட்டங்கள் எல்லாம் கடந்து அந்த மேரேஜ் நடக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறான். முதல் முறையா அந்த பிளாஸ்டிக் பேக்ல இருந்து வெளியே வந்து ஹீரோயினை ஹக் பண்றான். அப்பவே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒன்னும் ஆகலங்க. அப்போ அங்க வர பையனோட அம்மா இந்த கேடுகட்ட உலகத்துல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி வளர்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த தாய்ப்பாசத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மிஸ்ஸஸ் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. பிறக்கும் போதே குழந்தைக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி